ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் கலைவாணி ரீல்ஸ். இன்றைக்கி தீபாவளி திருநாள். இந்த தீபாவளி திருநாளிலே மக்களாகி உங்களுக்கும் என்னுடைய சப்ஸ்கிரைபருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு, இந்த பதிவு எதுக்குன்னா, நாம் இன்றைக்கி சொல்லியிருந்தோம் மக்கள் தலைவர் எம்ஜிஆருடைய வாழ்க்கையை பற்றி, வாழ்க்கை வரலாறு பற்றி நாம் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்காக இந்த பதிவு. என்ன ஒரு பதிவுனா, அவருடைய பதிவு யாருக்குமே தேவையில்லை. ஏன்னா மக்கள் தலைவர் பற்றி எல்லாருக்கும் நல்லா தெரியும். தெரியாத விஷயங்கள் எதுவுமே கிடையாது. அவர் எங்கே பிறந்தார், எங்கே வளர்ந்தார், எப்படி சினிமாவுக்குள் வந்தார்னு எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஆனால் இருந்தாலும் ஒரு இதுவரைக்கும் தெளிவாக தெரியாத ஒரு விஷயம் என்னென்னா, அவருடைய பூர்வீகம் எதுன்னு இன்னும் இதெல்லாம் வரைக்கும் அதிகமாக யாருக்கும் தெரியாது. அதான் அவர் சில பேர் வந்து அவர் மலையாளிங்கிறாங்க, சில பேர் வந்து தமிழன்னு சொல்கிறாங்க. அதோடைய சந்தேகத்தை தீர்க்கிறதுக்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவு நம்ம செய்கிறோம். ஏன்னா அவர் வந்து ஒரிஜினல் தமிழன். இதுதான் உண்மை. ஏன்னா பூர்வீகம் என்பது வந்து நம்ம தாய் வழியை பார்க்க மாட்டோம், தந்தை வழியை தான் பார்ப்போம். அதான் அப்பாவுடைய வழியில் தான் பார்ப்போம். அதாவது அன்னை சத்யா வந்து மலையாளி. அப்போது கோபால் அவர்கள், அதாவது நமது புரட்சித் தலைவருடைய அப்பா பெயர் கோபால். அவர் தமிழ்நாட்டை சார்ந்தவர் தான். அவர் கேரளாவை சார்ந்தவர் கிடையாது. அவரை வந்து கோபால் மேனன் என்று அழைக்கிறார்கள். அது வந்து கோபால் மேனன் என்று அழைப்பது வந்து கேரளாவுடைய நண்பர்கள். ஆனால் உண்மையாக அவருடைய பெயர் கோபால். அவர் தமிழ்நாட்டை சார்ந்தவர் தான். தமிழ்நாட்டில் எந்த ஊரை சார்ந்தவர் என்பதை நாம் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போயிருக்கிறோம். நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம், சரியா? இதுதாங்க நமது புரட்சித் தலைவருடைய பூர்வீகம்னு சொல்கிற கேரளா. அதாவது இந்த கேரளாவுக்கும் நம்ம புரட்சித் தலைவருக்கும் என்ன தொடர்பு, தமிழ்நாட்டுக்கும் புரட்சித் தலைவருக்கும் என்ன தொடர்பு, ஏன் எம்ஜிஆர் அவர்களை மலையாளி என்று அழைக்கிறார்கள், நாம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா எம்ஜிஆருடைய தந்தையின் பூர்வீகம் எதுன்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்னா, திரும்பவும் தமிழ்நாட்டுக்கு தான் வரணும். தமிழ்நாட்டுக்கு வந்தால் தான் எம்ஜிஆருடைய தந்தையை பற்றி நமக்கு நன்றாக தெரியும். அவர் எந்த ஊர், எந்த ஊரை சார்ந்தவர், எப்படி கேரளாவுக்கு சென்றார் என்பதையெல்லாம் நாம் பார்க்க இருக்கிறோம்.